ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு அமேஸ் அப்ளிகேஷன் சேனலை பாருங்கள். வணக்கம். நம்ம ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட ஃபோன் கேலரிலேருந்தோ இல்லை ஃபைல் மேனேஜர்லேருந்தோ சில ஃபைல்ஸை நம்ம டெலிட் பண்ணுவோம். இந்த மாதிரி வாட்ஸ்அப்லேயும் சில டேட்டாஸ் இருக்கலாம். அதாவது நீங்கள் டெலிட் பண்ண வேண்டிய பழைய டேட்டாஸோ இல்லை தேவையில்லாத டேட்டாஸோ வாட்ஸ்அப்பில் இருக்கலாம். அது எப்படி சுலபமாக டெலிட் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜஸ்ட் வாட்ஸ்அப் செட்டிங்ஸ் போயிடுங்க. இங்கே ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா அந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மேலே என்னோடய வாட்ஸ்அப்பில் இருக்க மொத்த மீடியாவோட சைஸ் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ என்னோடய வாட்ஸ்அப்பில் 21.8 MB வாட்ஸ்அப் மீடியா இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் வாட்ஸ்அப்பில் எவ்வளோ சைஸ் இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த மேனேஜ் ஸ்டோரேஜ் இந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே மேலேயே ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. வாட்ஸ்அப் எவ்வளோ சைஸ் பிடிச்சிருக்கு, என்னோடய ஃபோன் எவ்வளோ ஃப்ரீயாகவும் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ என்னோடய ஃபோன் மொத்தம் 32 GB ஃபோன் மெமரி. இதில் வாட்ஸ்அப் மட்டும் 22 MB பிடிச்சிருக்கு. பேலன்ஸ் ஆப்ஸ் அண்ட் டேட்டாஸ் மட்டும் இவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ இங்கேயே கீழே கலர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ என்னோடய ஃபோனில் கிட்டத்தட்ட 70% ஆப்ஸ் அண்ட் டேட்டாஸ் பிடிச்சிருக்கு. ஸோ பேலன்ஸ் இங்கே இருக்க ஃப்ரீயாக இருக்கிறது எல்லாமே என்னோடய ஃபோன் மெமரி ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட என்னோடய ஃபோனில் 7 GB ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபோனில் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். இங்கே கீழே ஃபார்வர்டர் மெனி டைம்ஸ் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்கள் வாட்ஸ்அப்பில் எந்தெந்த மீடியாஸ் எல்லாம் அதிக முறை ஃபார்வர்டட் ஆகிருக்கோ அதெல்லாம் இந்த இடத்துல ஷோ பண்ணும். நீங்கள் கிளிக் பண்ணி எந்தெந்த வீடியோஸ் எல்லாம் அதிகமாக ஃபார்வர்டர் ஆகிருக்குன்னு பார்த்துக்கலாம். தேவையில்லைனா நீங்கள் கிளிக் பண்ணி டெலிட்டும் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட்டு கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். எங்கள் சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சேட்ஸு கீழே இருக்கிறது எல்லாமே உங்களோட சேட் லிஸ்ட் தான். இந்த இடத்துல ஒவ்வொரு சேட்டும் எவ்வளோ சைஸ் MP பிடிச்சிருக்குன்னு ரைட் சைடில் ஷோ பண்ணியிருப்பாங்க, நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பர்டிகுலர் சேட்டும் இருக்கும், குரூப் சேட்டும் இருக்கும், மொத்தமாக ஷோ பண்ணும். ஸோ இங்கே சைஸை வச்சு டிசைனிங் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக ஒவ்வொரு சேட்டும் எவ்வளோ சைஸ் MP பிடிச்சிருக்குன்னு நீங்கள் டிசைனிங் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஜஸ்ட் நான் லாஸ்ட்டில் ஸ்வைப் பண்ணுறேன். ஸோ என்னோடய சேட் லிஸ்ட்டில் சைஸ் கம்மியாக இருக்கிற சேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேட்டு தான். ஸோ இந்த சேட்டில் 31 KB தான் சைஸ் இருக்குது. ஸோ இந்த 31 KBக்கும் கீழே சில சேட் லிஸ்ட் இருக்குது, அதெல்லாம் வாட்ஸ்அப் ஷோ பண்ணல. ஸோ அது இங்கேயும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ 10 chats நாட் டிஸ்பிளேட் பிகாஸ் தே ஆர் டேக்கிங் அப் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதாவது 10 சேட் லிஸ்ட் இன்னமும் இருக்குது, அதெல்லாம் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஷோ பண்ணல அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு தேவையான சேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ரெண்டுமே ஷோ பண்ணணும். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை நீங்கள் டெலிட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு செலக்ட் ஆல் ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செலக்ட் ஆல் பண்ணி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை டெலிட் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பர்டிகுலர் ஃபோட்டோஸ் மட்டும் டெலிட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஸ்டார் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் ஸ்டார் மெசேஜும் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை எனக்கு இந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் டெலிட் பண்ண அவசியம் இல்லை அப்படின்னா நீங்கள் தேவையான ஃபோட்டோஸை மட்டும் செலக்ட் பண்ணி ஸ்டார் மெசேஜும் ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்னொரு விஷயம், இந்த இடத்துலையும் சைஸ் வைஸாக தான் உங்களுக்கு டிசைனிங் ஆர்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா 12 MB, அடுத்து 160, 143 டிசைனிங் ஆர்டர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா மேலே ஒரு ஷார்ட் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி நியூவஸ்ட்டு முதல்ல வர மாதிரியோ இல்லை ஓல்டஸ்ட்டு முதல்ல வர மாதிரியோ இல்லை லார்ஜஸ்ட் மேலே வர மாதிரி நீங்கள் ஷார்ட் பண்ணி பயன்படுத்திக்கலாம். ஸோ கடைசி ஒரு விஷயம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.